பழம் பழுத்துக்கு சார் இருக்குது மரத்துலேயே. எங்கே ஆத்தி அட சாமி சூப்பர்ப்பா. சீசனாக இருக்குதா? எல்லா மரத்துலையுமே கொய்யாப்பழம், எல்லா மரத்துலையுமே இருக்குது பழம். செம்ம டேஸ்ட்டு. மேக்ஸிமம் பழம் வந்து மரத்துலேயே பழுக்குதில்ல. ஆமாங்க. டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜ் ஒரு பழம் இந்த அளவுக்கு மரத்தில் முடிச்சுனாத்தா பழம் டேஸ்ட் கிடைக்கிறது. குறிப்பாக அந்த மாதிரி வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, கொய்யாப்பழமாக இருந்தாலும் சரி, சரி மரத்தையே பழுத்துட்டா அது வேற. பெரும்பாலும் எல்லா மரத்துலையும் இருக்குதுப்பா கொய்யாக்காய். எல்லா மரத்துலையும் இருக்கு. காலையில் இந்த மாதிரி பொரிச்சு நல்லா தூரான காய் காலையில் விருவித்து சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கு. ஒரு கிளி வருமானம் இருக்குது. ஆமாங்க, கிளி ஃபுல்லாக வருது. கிளிக்கு பாதி காய் கொடுங்கப்பா. கிளிக்கெல்லாம் விட்டுருதுங்க. மேலே இருக்கிறதுல கிளிக்கு தாங்க, கீழே இருக்கிறது மட்டும்தான் பொரிக்க முடியாது கூட. அதுதானா? ஆமாம், கீழே இருக்கிறதுலாம் நமக்கு, மேலே இருக்கிறது கூட கிளிக்கு. கிளிக்கு. ஏய் சூப்பரப்பா அது. இன்னொரு காய் நல்லா திரண்டிருக்கு வர. அட கிளி கை வச்சிருக்குது. ஆமாம். ஆஹா சரி விடு, அதே சாப்பிட்டு போகுது பொக்குன்னு போயிடும். ஏன்னா அரவெட்டு காய் தான் சாப்பிட எப்பவுமே. பழுத்ததுக்கப்புறம் இது அரவெட்டு காய் சாப்பிட்டு விட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து பழுக்கிறது கொஞ்சம். சாமி சூப்பர் போ, ஜம்முன்னு இருக்குது. செம்ம டேஸ்ட் இருக்குது. மரத்துலேயும் இந்த அளவுக்கு பழுத்த காயெல்லாம் எப்பவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதா இதுக்கு மேலே ஆகிட்டாவில் உனக்கு கை வைக்க. இந்த ஸ்டேஜ் சாப்பிடு, இந்த ஸ்டேஜ் சாப்பிடு. வேறுங்க காலையில் வெறுவத்தில் ரவுண்ட் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொய்யாப்பழம் ஒன்று தான்ப்பா சாப்பிட்டாக்க வாய் மணக்கு மூக்கு வரைக்கும் மணக்கு. வெறுவத்தில் சாப்பிட்டு பாரு, காலையில் வெறுவத்தில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டு பாரு. அதே என்ன ஒன்றுனா பழுத்த கொய்யாக்காய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த தூர் கை இருக்குது. காலையில் தூர் கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பல்ல வலிக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஊர் பக்கம்லாம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி 2 கொய்யா மரம், 2 சப்போட்டா மரம், 2 மாம்பழம் இருக்குங்க. அது இந்த மாதிரி காய், இப்போ கொய்யா காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மரத்துலேயே பழுத்து சாப்பிட்றதுங்கிறது அலாதிய சுவையாக இருக்குங்க.